ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. நீ மச்சான், இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு வருஷம் அவங்க நண்டா வருது. ஆமால, இரு அவனுக்கு அடிப்போம். Got the man with the plan right here. Bringing swag with them. சொல்றா மச்சான். எங்கடா இருக்க? எப்பமா கத்தூரன் பண்ற? அதுவா மச்சான், இப்பதான் பர்த்டே பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் பிளாக்கா வந்துடுவேன்டா. சாவடி, உன்னை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. அப்படியே படிப்புல இருந்துட்ட நீ. அதான் பாடுறா, முன்னெல்லாம் 2 நிமிஷத்துல வரேன்னு, 2 மாசத்துல வரேன்னு, 2 வருஷம் ஆச்சுல. அதான் பாடுறா, 2 வருஷம் ஆச்சுடா மச்சான். மூடிட்டு சீக்கிரம் வந்து சேர்ற வழிய பாடுறா. சரிடா, பிளாக்கா த்ரோன் பண்ணிட்டு உனக்கு அடிக்கிறேன். சேர்றா, டேக்கே பண்ணிக்கோ. சரிடா, நீயும் டேக்கே பண்ணிக்கோ. பாய்டா. ஏய் மச்சான், என்னடா சொன்னாவன்? 2-3 நாள்ல மாக்காந்திரம் சொன்னான்டா. ஓ சரிடா மச்சான். எங்கடா போனாவன்? ஆளு ஈலங்க ஆயிட்டான். அன்னைக்கு நான் அவனோட ஸ்டோரியை பார்த்தேன்டா. கைக முரட்டிட போயிட்டான் போல. ஆமாண்டா, நானும் அவனோட ஸ்டோரியை பார்த்தேன். மச்சான், எனக்கு தெரிஞ்சு அவன் ஈட போயிட்டான் போல. ஆனா தான் நம்மளை வெட்டி விட்டான் போல. டேய், நீ வேற எதுவும் தெரியாம பேசாத. அவன் ஒன்னும் நம்மளை வெட்டி விடல. அவன் ஏன் கேளுக்கு போனா அவனுக்கு தெரியுமா மச்சான்? போகும்போது என்ன அவன்கிட்ட சொல்லிட்டா போனா, நீ வேற கடுப்பேத்தாதவன். டேய், கேளுக்கு போனவன் ஏன் 2 வருஷம் மாக்காக்க வரலன்னு நான் சொல்றேன். உனக்கு படிக்கிறியா இல்லையா? அதெல்லாம் நான் நல்லாதான் படிக்கிறேன். நீங்க எந்த பக்கம்? சாப்பிட்டு வெளியாகலான்னு இருந்தேன், அதான் உன்னை பார்த்தோன்னு வந்துட்டேன்டா. இப்பதான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி, ஏன்டா இந்த வழியில லாலாம சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் இப்ப ஏன் பேசிக்கிட்டு, வேற ஏதாச்சும் பேச. நீ சொல்றியா இல்ல நான் கிளம்பட்டா? இரு சொல்றேன். டேய் சசி, இங்க பாரு, ஓசிபிசி இங்கே வந்துருச்சு. உனெல்லாம் யாருடா கூப்பிட்டா? இவனை யாரு கூப்பிட்டுருப்பா? நம்ம தலைவராக தான் இருக்கும்.
என்னடா மசாலா உனக்கு? நீ தான்டா மசாலா. என்னடா மச்சான் இங்கதான் எக்ஸாம் பண்ணிருக்கீங்களா? ஆமா மச்சான், நீ வந்து உட்காருவா. என்ன? டேய் தண்ணி சொல்லு. எனக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்கா போட்டுருங்கண்ணே. டேய் அந்த டீக்கு நீ காசு வச்சிருக்கியா? டீக்கு கூட காசு கட்ட வச்சிருல. இதுல பாரு மச்சான், டீ ஸ்ட்ராங்கா வேணுமா? டேய் உங்க வாய் சும்மா இருக்காதா? அதுன்னு சொல்லிட்டு தானே இருக்கீங்களா? அவன் சொல்றது என்ன தப்பு இருக்கு? அவன் உண்மையா தானே சொன்னான். டேய் நீ எல்லாம் ஸ்டேட்டஸ் மாமா கடைக்கு போங்க, ஏன்டா இங்க வந்து இங்க ஸ்டேட்டஸ் ஆடுற? சொல்லுங்கப்பா. தம்பி, அப்பா ப்ராஜெக்ட் ஃபைலில் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வா. அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வெளியே இருக்கேன். சொல்கிறத கேட்குறியா? அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வா. இருங்க, இதே ஒரு குழப்பம் உங்களுக்கு. இருங்க வரேன். டேய் சசி வாடா, எங்க அப்பா வேலை வச்சிருக்காரு, வாங்காம. டீ இன்னும் வரல. அது கதை இல்லை. டேய் இந்த முதலி இந்த காசை கட்டிட்டு மிச்சத்தை அவன்கிட்ட கொடுத்துடு. இதுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுற? உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு அப்ப அந்த அன்னைக்கு எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா? சரி விடுடா, ஃபீல் பண்ணாத. சரி அன்னைக்கு ஆரம் வாங்கினிய ஒழிச்சாடா? இதையும் உங்ககிட்ட சொல்லிருச்சா? இருக்கிறதுக்கு. சரி சரி ஃபீல் பண்றா, கதைய சொல்லு. இதுல இதை வேற சொல்லணுமா? சொல்லுடா சொல்லலாம். சரி வர்ஷா, why suddenly நீ என்ன கூட்டிட்டு வந்த? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சார். சரி சொல்லு. நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போய் பேசுவோமா? முடியாது. சரி ஓகே, come let's go. ஏய் யோகரதா, அங்க பாரு, வருஷம் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு பிள்ளை கூட பேசிட்டு இருக்கான். ஆமா வருஷமே தான் மாட்டாடா இன்னைக்கு நம்ம கிட்ட. ஷாலினி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு, அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தான் தெரியல. What you mean? நான் உன்னை லவ் பண்றேன் ஷாலினி, நீ என்ன லவ் பண்ற தானே? What are you mad? நீ என்ன முட்டாளா? உன் மேல யாராச்சும் ஃபீலிங்ஸ் வருமா? வருஷா, உன்னால என் லெவலுக்குலாம் வர முடியுமா? அட்லீஸ்ட் உன்னால என் சாப்பாடு காசு கூட கட்ட முடியாது, இதுல லவ் கிவ்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி பார்த்தா ஏன் ஷாலினி எங்க போனாலும் என்னையே கூப்பிடுற? Oh shit, damn it. வருஷா, நான் உன்னை ஜஸ்ட் டிரைவரா தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சோ உன்னோட சிந்தாவை தூக்கி தோங் சம்பால போடு. ஓகே பாய். சாரி ஷாலினி. கொடாடே முடிஞ்சா நீலாம் உன் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி பிள்ளைய பாரு. முடிஞ்சா நீலா மத்த பிள்ளைங்களை லவ் பண்ணி அவங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடாத. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நல்லா வாழ்றதை விட சாவுறத பெற்று கையை விட போய் சாவுறேன். நீங்க எவ்வளவு சொன்னா கேக்குறதா இல்ல, இதுதான் என் முடிவு. கேட்க மாட்டேன் நீ. டேய் நீ சாவு போற அளவுக்கு அப்படி என்னடா ஆச்சு? ஒரு பக்கத்து என்னோட ஸ்டேட்டஸை பார்த்து கேவலமா நடத்துறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, இன்னொரு பக்கத்து என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட நான் லவ் பண்ண பொண்ணு. இதெல்லாம் பார்த்து தாங்க முடியல, அதான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா செத்துட்டு எல்லாமே தெரியாதுமாடா? உன் ஸ்டேட்டஸ் பார்த்து கேவலப்படுத்தினவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து கட்ட வேணா? அது எப்படி என்னால முடியும்?
அதெல்லாம் முடியும்டா. நான் சொல்றத நீ நல்லா கேளு. இப்ப நீ படிக்கிற, உன் டைம் டேபிளுக்கு ஏத்த மாதிரி தான் நீ வேலையை தேடணும். அப்படின்னா எனக்கிட்ட ஒரு வேலை இருக்கு, நீ சரியா? அப்படி என்ன வேலைலாம்? பொறுமை. உங்க மாமா கிட்ட தான் 2 மோட்டர் இருக்குல்ல, ஏன் நீ அது ஒரு மோட்டர் எடுத்து போய் லால மூவ் போடக்கூடாது? அதெல்லாம் சரியா வருமா? ரிஸ்க் இல்ல? டேய், நீ ரிஸ்க் எல்லாம் பார்த்தா இப்படியேதான் இருக்கணும். முயற்சி பண்ணு, கண்டிப்பா நல்லதான் நடக்கும். சரி, நான் ட்ரை பண்றேன். ஒழுங்கா கிளம்புற வேலையை பாரு. ஃபர்ஸ்ட் உன் கோல் எல்லாம் பக்கெட் லிஸ்ட்ல போடு. அதுக்காக சம்பாரி, கண்டிப்பா உன்னை எல்லாருமே மதிப்பாங்க. சரிலா, நீ சொல்றது அப்படியே நான் செய்யறேன். நல்ல வேலை, நீங்களாம் வந்து என்ன காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ்லா, இல்லைன்னா செத்தே போயிருப்பேன். டேய், என்னடா இவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்க? கொஞ்சமாச்சும் உன் ஃபேமிலியை நினைச்சு பாத்தியா? அதான் அர்ஷினி, நல்ல வேலை அதை தடுத்து நிறுத்துச்சு. இல்லைன்னா என் ஃபேமிலி எல்லாம் உடஞ்சே போயிருப்பாங்க. இதுக்கப்புறமாச்சும் ஏதாவது முடிவு எடுக்க பாரு. நான் மொதல் உன் ஃபேமிலியை நினைச்சு பாருடா வருஷன். சரி, நீயும் நேசாத. சரிடா வருஷன், நான் கிளம்புறேன். சரியா? சாப்பிட்டு பத்திரமா வேலை செய். அப்புறம் தயவு செய்து படிப்புல மட்டும் கோட்டை விட்டுறாதடா, சரியா? புரியுது. சரிடா வருஷன், நான் கிளம்புறேன். சாப்பாடு காசு நான் பே பண்ணிக்கிறேன், சரியா? வேணாம், நான் கட்டிக்கிறேன். வாயை மூடிட்டு சாப்பிடு. பாய். பாய் அர்ஷினி. பாய். என்ன கதை? ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படுற? அதுவா, எங்கப்பா இவ்வளவு நடந்திருக்கா? இதான் கைங்களா சொன்னீங்களே, போய் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. இப்ப புரியுது. என் நிலைமையில நீ இருந்தா அப்படி லேப்பா பண்ணுவியாமா? காட்டுதான் மாய், நீ இப்ப இருக்கு செஞ்சிருக்க வேலை நீ செஞ்ச வச்சுக்க, நீ முன்னேறலாம். ஆனா நான் சொல்ற வேலை செஞ்ச வச்சுக்க, நீ நைட் வரைக்கும் கஷ்டப்படலாம் தேவையில்ல. சீக்கிரமா நீ முன்னேறலாம். அப்படி என்ன வேலை மாய்? வேற என்ன, ட்ரேடிங் தான் மாய். நீ வா, நான் சொல்லித்தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், சரியா? ஓகே தான் மாய். இவ்வளவு விஷயம் நடந்திருக்காடா அவன். பாரு, அங்க மாறிச்சு அவன் லைஃப். இப்பதான் கைக ஸ்டாபில இருக்கு. என்னடா பண்றது? பொண்ணு சத்தமா இருக்கு. யார் அவன் இந்த முறுக்கு முறுக்குறான்? வருஷனா? எப்படா இருக்க? எப்படி ஜோக்கா இருக்கனா? சாவடியா இருக்கு. என்னடா ஆளே வேற மாதிரி இருக்க? டேய், என்ன காமெடி பண்றியா? நான் அப்படிதான்டா இருக்கேன். ஒன்ன மாதிரி தான். R15 என்ன, டோமி என்ன, எப்படிரா? டேய், அதெல்லாம் அப்படிதான். வா உட்காருவோம். அப்புறம் மச்சான், இப்படி இட போன? மச்சானா? நீயா கூப்பிடுற? ஆமாண்டா, நான் தான் கூப்பிடுறேன். அப்புறம் என்ன சசியா கூப்பிடுறான்? டேய் சொல்றா மச்சான், இப்படி விட போன? இப்பதான் நீ நம்ம டீம். கையறா. ஏண்டா மச்சி? எது இப்பதான் நம்ம டீமா? எப்படி அவளை கேவலமா நடந்துக்கிற? ஏய், வார்த்தை ஓடுது. என்ன ஓடுது? உன்கிட்ட எவனும் பேசவே இல்லை, மூடிட்டு இருக்கியா? ஏன்டா இதுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு லேப்டாப் பண்ணுறது எப்படிலாம் அசிங்கப்பட்டீங்க? அதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? விட்றா, ஏன்டா பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னடா பழசு? என்ன பழசு? அன்னைக்கு அவன் என்ன சொன்ன? என்ன பார்த்து ஸ்டேட்டஸ் ஏற்ற மாதிரி மாமா கண்ட போனே இப்படி அசிங்கப்படுத்தினா, அந்த
அதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? டேய் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்டா. என்னடா விளாட்டு? நான்லாம் உன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறோம்னு நினைச்சியா? ஏய் என்னடா பேசுற நீ? ஒரு அளவுதான். ஏய் என்னடா அளவு? என்ன அளவு? நான் முதல்ல சொல்லிட்டு இருக்க பேசவே இல்லைன்னு இவன் ஓடிட்டு இருக்கியா? நான் நினைச்சிருந்தா நீ அப்பா கஷ்டம் சோம்பிரித்தனமா வளர்ந்து வந்தேன்னு உன்னை அவமானப்படுத்திருக்கலாம். நான் ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? நான் உங்க உண்மையா இருந்தேன்டா. அதனாலதான் உங்களை மாதிரி கேவலமா ஸ்டேட்டஸ் பார்த்து பழகல. டேய் சாரிடா. டேய் நான் உன் சோரி எதிர்பார்த்தா சொல்லவே இல்லைடா. டேய் நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்கும். மனுஷனை மதிக்க கத்துக்கோ, அவமானப்படுத்தாத. அப்படி உன்னால முடியலன்னா உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள கைங்க கொண்டு போய் பழகு. இங்க பாரு, நான் கஷ்டப்படும் போது எனக்காக தோல் கொடுத்தோம் எனக்கு லட்சியம். இப்ப நான் நல்லா இருக்கேன், இப்பவும் அவன் என் கூட தான் இருக்கான். எனக்கு இவன் போதும். உன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறவங்களாம் எனக்கு வேணாம். ஓகே, குட் பாய். டேய் இங்க பாரு, இப்ப நீ ஆர்டர் பண்ண பத்த சாப்பாடு அதுக்கு நான் கட்டுறேன்டா காசு. பத்தா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. ஏய் நீலாம் உன் ஸ்டேட்டஸ் மாமா கடைக்கு போமா, ஏன்டா இங்க வந்து ஏய் சசி டேய் இந்தா முதல்ல இருக்கு. உயிரின் உயிரே சொன்னீங்கக்கா. சரி நான் உன்னை டிரைவரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா? அப்படி பார்த்தா நீ ஏன் யாரடா கொடாடே புடிச்சா லவ் பண்ணாத. சாரி ஷாலினி. இருடா வாடா. புடிச்சா அந்த பிள்ளைங்க லைஃப்லயும் கொடாடே உன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பிள்ளைய பாரு. அதுக்கப்புறம் யாரும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாயில் வர மாட்டேங்குதுடா படம். இப்படிதான் பேசிக்கிறேன். ஷாலினி எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. அது எப்படி உன்கிட்ட சொல்றது தெரியாம இல்லப்பா வரும். நீங்களும் திருப்பி சிரிக்குதுடா. கேட்க மாட்டேன் நீ. அதெல்லாம் முடியும்டா. நீ இப்ப படிக்கிற. ஐயோ ஏன் கைங்களா சொன்னாங்க நீ லேப்பாவே பண்ண போறேன். வாஸ்தவம் தான் மை, நீ சொல்ற கஷ்டப்பட்டு இல்ல கரெக்டு தான் மை. நீ சொல்ற மாதிரி நீ வேலை அண்ணா சாரி நான் தட்டிட்டீங்க. கொஞ்ச நேரம் சிரிக்கிற நீ சிரிக்குது. அவனுக்கு பாய் 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 பேசணும். ஆக்சன் ஓகே 2 3 ஐயோ ஐயோ
பசி முகர 2 3 3 2 1 action. Okay, நீ சுத்த முடியுமா? 3 2 1 action. One, 2 3 2 1 action. Three, 2 1 action. நாயிரு சரி 3 2 1 action. 2 3